Hey guys, and this is EduFreak. I'm Harish. This is EduFreak. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் உருவாக்கி வைக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்காக என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ முதல்ல இருக்கிறது ஒரு ஃபார்முலா புக். இந்த ஃபார்முலா புக் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா ஃபார்முலாஸுமே இருக்கும். இதுக்கு மேலே நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும்னு தெரியல. எதுக்காக? ரிட்ரீவல்காக. என்னடா ரிட்ரீவல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ரிட்ரீவ் அப்படிங்கிறது பார்க்காம சொல்லி பார்க்குறது, பார்க்காம என்ன சொல்ல ரிகால் பண்ணுறது. அதான் ரிகால் பண்ணுறது, லைக் சிம்பிளி க்ளோசிங் த புக் அண்ட் டெல்லிங் அவுட் த ஃபார்முலா, அவ்வளோதான் ரிட்ரீவல். ஓகேவா? இது வந்து மேஜராக எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு தான் மெயினாக இருக்குது. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். சரியா? ஸோ இதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஒரு ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? அண்ட் ரிவிஷன்னா ரிட்ரீவல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர்? சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட் நீங்கள் ஃபார்முலா எழுதிப்பீங்க. அண்ட் இந்த ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஃபார்முலாஸ் உங்கள் புக்கில் இருக்குது, மெட்டீரியலில் இருக்குது, இல்லைனா கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லைனா ஏதாவது ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஏதாவது ஃபார்முலா தெரியும் அப்படின்னா அது நீங்கள் வந்து எழுதி வைக்கணுங்க, ரைட்டா? அண்ட் இதுக்கடுத்து முக்கியம், இந்த ஃபார்முலாவை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எழுதி வைக்கணும். கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தால், ரைட்டா? இருந்தால் அதுக்காக இந்த இப்போ கண்டிஷன் அண்ட் லிமிட்டேஷன் சொல்லிட்டு இந்த சாப்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்த சாப்டரில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. அந்த பர்டிகுலர் சாப்டருக்கான ஃபார்முலா ஷீட்டில் அந்த பர்டிகுலர் ஃபார்முலா நீங்கள் எழுதுவீங்கல்ல, அந்த டைமில் ஏதாவது கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஸ்பெஷல் கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிறேன் நான் சொல்கிறேன். ட்ராப், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு காமன் ட்ராப் எழுதி வைக்கிறது அட்வைசபிள், ரைட்டா? எதுக்கு ஃபார்முலா புக்கு? இட் பில்ட்ஸ் ரிட்ரீவல் ஸ்ட்ரென்த், ரைட்டா? திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பார்க்காம சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபார்முலாஸும் உங்கள் மண்டல இன்னும் ஸ்ட்ராங்கராக நிற்கும், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. அண்ட் ரிவிஷனுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஏதாவது நீட் எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லை, பேசிக்காக நீங்கள் எந்த மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அப்படின்னா செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு அந்த ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போயிடலாம். என்னெல்லாம் பண்ணக்கூடாது? டெரிவேஷன்ஸ் எதுவுமே இங்கே எழுத வேண்டாம், ரைட்டா? தியரி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக எழுதிக்க வேண்டாம். கொஸ்டின்ஸ் எதுவுமே எழுத வேண்டாம் இந்த ஃபார்முலா புக்கில். அண்ட் ரேண்டம் ஷார்ட்கட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ், இந்த ஷார்ட்கட்டை எந்தெந்த நேரத்திலலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த ஷார்ட்கட்டை அங்கே கொண்டு வந்து எழுதக்கூடாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 4th பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டுமே யாரும் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். இந்த 4வது பாயிண்ட்டை கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார்முலா புக் எழுதும்போது. ரிமெம்பர் ஒன் திங், எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஃபார்முலா இருக்குது, சரியா? இன்ஆர்கானிக்கில் கூட ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை. ஸோ ஃபார்முலா புக் மஸ்ட் பி கிரியேட்டட் ஃபார், முக்கியமாக ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு தான் உருவாக்கணும். சாப்டர் வைஸாக நீங்கள் உருவாக்கணும். பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஃபார்முலா புக் கிரியேட் பண்ணால் போதும். பயாலஜிக்குன்னு ஒரு ஃபார்முலா புக்கு, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஃபார்முலா புக்கு, ஆர்கானிக்கும் ஒரு ஃபார்முலா புக்கு, அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தாலே போதுமானது. வெயிட் மினிட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள் க்ளோஸ். அதாவது இப்போ சாப்டர் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். இந்த சாப்டர் நடத்தவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்லையோ இல்லைனா கோச்சிங் சென்டர்லையோ 4th லெசனாக நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 10th லெசனுக்கு ஃபார்முலா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் நல்லா படிங்க, இதுக்கப்புறம் ஃபார்முலா ஷீட்டை எழுதுங்க, ரைட்டா? ஃபார்முலா ஷீட்டை எழுதுனதுக்கப்புறமா ஃபார்முலாஸ் படித்து பார்த்துட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் சம் டைம் ரிட்ரீவ் இட், சரியா? பார்க்காம சொல்லி பாருங்கள். அண்ட் அகைன் ப்ராக்டிஸ், ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டோன்ட் திங்க் ஃபார்முலா புக் எழுதுறது வில் வேஸ்ட் யுவர் டைம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஃப்யூச்சரில் உங்களுடைய ரிவிஷன் ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், ரைட்டா? இது வந்து இப்போ உங்களை ஸ்லோ பண்ணுற மாதிரி தெரியும், பட் இந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ் அட் த லாஸ்ட் 3 to 4 monthஸில் இந்த ஃபார்முலா ஷீட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான அட்வைஸ், என்னதான் வந்து நல்ல ஃபார்முலா புக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா சூப்பர், பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபார்முலா புக்கை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபார்முலா புக் ஆல்ரெடி இருக்குது, இல்லைனா ஒரு ஃபார்முலா புக் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்க, ஹேண்ட் புக் அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இல்லாத ஃபார்முலாஸ், உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே
தூக்கி போட்டுறாதீங்க. அந்த புக்கை மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் மெயின்டைன் அ ஃபார்முலா புக் ஃபார் தோஸ். அந்த ஹேண்ட் புக்கில் இல்லாதது கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் படிச்சு வைக்கிற எல்லா ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட்ஸ் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான எக்ஸாம். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். 3 ஹவர்ஸில் நீங்கள் 180 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃபார்முலா ரிகால் பண்ணால் தான் டக்குன்னு ஃபார்முலா ரிகால் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அந்த இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு. லாங்காக டெரிவேஷன் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோனா கில் யுவர் டைம். ரைட்டா? புரிஞ்சுக்கோங்க இதை. அடுத்த புக்கு த ரியாக்ஷன் புக். இது மேஜராக எதுக்குன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் மேக் பண்ண டைமில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பெருசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். மேபி சம் ஆஃப் எங்களுடைய ஸ்கூல் டைமில் வந்து ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எங்களுடைய கோச்சிங்கில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிடுச்சு. ரைட்டா? அதை விடுங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் மெயினாக பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில இடங்களில் ரியாக்ஷன்ஸ் வரும். முக்கியமாக 12th இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், டிஎன்எஃப் பிளாக் சாப்டரில் ரியாக்ஷன்ஸ் வரும். அண்ட் ஐ திங்க் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலேயே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 சாப்டரில் இன்ஆர்கானிக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? இல்லை, ஆக்சுவலாக டிஎன்எஃப் பிளாக்ல கண்டிப்பாக வரும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஐ கான்ட் ரிமெம்பர் ரைட் நவ். ஓகேவா? ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர், இந்த ரியாக்ஷன் எழுதி வைக்கிறீங்க. இதான் இந்த ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன். நீங்கள் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனா ஸ்கிமேட்டிக் ஈக்குவேஷன் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஸ்கிமேட்டிக்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போது லெட்டஸே sucrose gives glucose plus fructose. This is not a chemical equation actually. ஏன்னா நான் என்ன ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ யூ நோ வாட் a chemical equation. So this is not a chemical equation. It's actually a schematic equation. சரியா? ஆரோ மார்க் போட்டு சும்மா எழுதி வச்சிருக்கேன், இதனால இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது என்னெல்லாம் எழுதணும்னு சொல்கிறேன். ரியாக்டன்ட் எழுதணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், மெயினான என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, நம்ம எந்த ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த சாப்டரில், இல்லைனா இந்த ப்ராசஸில் என்ன ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்க ப்ரைமரி ப்ராடக்ட். அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எழுதணும். இதில் ஆரோக்கு ரியேஜென்ட், கண்டிஷன், இல்லைனா கேட்டலிஸ்ட், இல்லைனா இந்த 3மே சரியா? அந்த 3மே இன்க்ளூடாக இருந்தால் ஒரு ரியாக்ஷனாக அதையும் நீங்கள் எழுதி வைக்கணும். ரைட்டா? இதுக்கடுத்து என்ன விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ 12th இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த லெட்டஸே 11th கூட படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ரியாக்ஷன், இந்த இதை பார்த்துருப்பீங்க, ஆல்கஹால் டு ஆல்கீன். இதுக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிமேட்டிக் ரியாக்ஷன் எழுதி வைங்க. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இல்லைனா கண்டிஷன், இல்லைனா எக்ஸப்ஷன், இந்த அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதெல்லாம் எழுதி வைங்க. ட்ராப்பு 1-2 எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ தேவைப்பட்டா டைப் ஆஃப் ரியாக்ஷனும் எழுதி வச்சுக்கோங்க. டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சம்டைம்ஸ் இட் மே பி டீஹைட்ரேஷன், இல்லைனா இட் மே பி ஹைட்ரேஷன். வாட்டர் ஆட் பண்ணுவோம், வாட்டர் ரிமூவ் பண்ணுவோம், இல்லைனா எம்கேவி, அதாவது மார்க்கவ் நிக்கவ், ஆன்டி மார்க்கவ் நிக்கவ், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸ்பெஷல் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நல்லா நம்பிச்சுக்கோங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ரியாக்ஷன் புக்கு எழுதணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் ரிட்ரீவ் பண்ணணும், அப்புறம் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் 2வது முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம 3rd பார்க்க போகிறது, இட்ஸ் நாட் மோர் ஆஃப் அ மெட்டீரியல், இட்ஸ் டைப் ஆஃப் அ சிஸ்டம். சரியா? நம்ம மெட்டீரியல்லாம் நம்ம உருவாக்க போகிறது இல்லை, நம்ம என்சிஆர்டியை கரெக்டாக அனோட்டேட் பண்ண போகிறோம். அனோட்டேட்னா மார்க் பண்ண போகிறோம். சரியா? அ லாங்குவேஜ் ஃபார் எ டெக்ஸ்ட் புக். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக லாஸ்ட் மோமெண்ட் ரிவிஷனுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த விஷயத்த ஐ ஜஸ்ட் இக்னோர் தீஸ் திங்ஸ். ரைட்டா? பட் நீங்களாவது அட்லீஸ்ட் இக்னோர் பண்ணாமல் இருங்க, நீங்கள் ஒரு நீட் ஆஸ்பிரண்டாக இப்போ இருக்கிறீங்கன்னா. சரியா? இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வெரி வெரி ஹை ப்ரையாரிட்டி, இல்லைனா லெட்டஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு லைன் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லைனா உங்களுடைய டெஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லைனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஸ்கூலில் அப்படின்னா, தயவு செஞ்சு மார்க் பண்ணுங்கள். வெரி வெரி ஹை ப்ரையாரிட்டி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸ் அண்ட் கன்ஃபியூசிங் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு எது கன்ஃபியூசிங்காக இருக்குது, இல்லைனா உங்களுக்கு எது ஒரு ட்ராப்பாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணுங்கள். டோன்ட் கோ ஃபார் த ஜென்ரல் ட்ராப்ஸ். ஏன்னா இப்போ நான் ட்ராப்னு சொல்கிறது, நீங்கள் வந்து ஏகப்பட்ட மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு பை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தோணியிருக்கும், சரி இந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது இதனால தான் எனக்கு ட்ராப் செட் பண்ணிட்டாங்க, எனக்கு புரியலை அப்படின்னு. ட்ராப்பு யாருக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? சிம்பிளான விஷயமா கூட இருக்கலாம், காம்ப்ளெக்ஸான விஷயமா கூட இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்ன ட்ராப் வருதோ அதை தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டு மார்க் பண்ணி வைக்கணும். அதான் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா புக்லேயும் ரியாக்ஷன் புக்லேயும் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் இந்த ட்ராப்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த ட்ராப்பை தான் நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ அதை பண்ணாதீங்க.
ஆல்வேஸ் மார்க் யுவர் ட்ராப்ஸ். சரியா? ஆரோ மார்க் எதுக்கு? ஃப்ளோ இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஒரு ஃப்ளோ சார்ட் எழுதணும், இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்குது, கிளைகாலஜிஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஆரோ மார்க் போட்டு வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் டவுட்டாக இருக்குது, புரியலன்னா கொஸ்டின் மார்க் போடணும். பிவைக்யூ, இது ஒரு பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க இந்த லைனை, இல்லைனா இந்த ஒரு பேராகிராஃப் அப்படின்னா பிவைக்யூன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஆர்னா என்ன? பாயிண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் விச் நீட் ஆக்டிவ் ரிகால். நீங்கள் கன்சிஸ்டண்டாக ரிவைஸ் பண்ணும்போது அது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ உங்களுடைய புக்கில் நீங்கள் ஒரு இடத்துல ஆர் மார்க் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ரிகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட், ரிமெம்பர் ஒன் திங், ஃபஸ்ட்டு ரீடிங்லேயே எடுத்த உடனே அனோட்டேட் பண்ணாதீங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என்சிஆர்டியை படிக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அனோட்டேட் பண்ணாதீங்க. என்னன்னா அது, யூஸ் த அனோட்டேஷன்ஸ் டு ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் பை யுவர் செல்ஃப். வெயிட் ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் பை யுவர் செல்ஃப். ஓகே, ஸ்பெஷலி இது வந்து ஸ்பெஷல் ஃபார் பயாலஜி, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டு நாட் லீவ் என்சிஆர்டி ஃபார் கெமிஸ்ட்ரி. சரியா? பயாலஜியும் விட்டுறாதீங்க. ஓகே, டோன்ட் அனோடேட் டூரிங் யுவர் ஃபர்ஸ்ட் ரீடிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீடிங் இனிமேல் அனோடேட் பண்ணாதீங்க. பட் ஒருவேளை இப்போ லெட்டஸ்டே உங்களுடைய டீச்சரு, இல்லைனா நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைனா கோச்சிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சம்டைம்ஸ் யூ கேன் மார்க் இட் ஆன் யர் புக். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. சரி, அது பிரச்சனையே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வாட் ஐ வில் ரெக்கமெண்ட் இஸ் தட் யூ டேக் அ செப்பரேட் பிடிஎஃப் அண்ட் தென் யூ மார்க் தட். சரியா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ உங்கள் டீச்சர் ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, மார்க் பண்ணு, இல்லைனா அண்டர்லைன் பண்ணு, இல்லைனா வந்து ஸ்டார் போட்டு வை, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதையும் விட்டுறாதீங்க. ரைட்டா? ஃபஸ்ட் ரீடிங்கில் அனோடேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேங்கிறதுக்காக அதை விட்டுறாதீங்க. பட் நீங்கள் இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா சாப்டர் அந்த டாபிக் முடிஞ்சு ரீட் பண்ண போகிறீங்கன்னா எடுத்த உடனே அனோடேட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ரைட்டா? எடுத்த உடனே அனோடேட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸ்பெஷலி இது வந்து பயாலஜி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு. அண்ட் இது அனோடேஷன்ஸில் எதுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து இந்த கொஷின் அப்படிங்கிறது நீங்களே ஃப்ரேம் பண்ண கற்றுக்குவோம். உங்களோட மைண்டில் சரி இது எந்த மாதிரி கொஷினாக கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கணையும் நீங்கள் பழகணும். ரைட்டா? அனோடேஷன்ஸ் அதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஃப்ளோ சார்ட். ஒரு லெக்சரை முடிக்கிறீங்க, கடைசியாக ஒரு டாபிக் ஒரு சாப்டர் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, நீங்கள் அதுலேருந்து கொஷின் சால்வ் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ கொஷின் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ தான் நீங்கள் 2வது தடவை ரீட் பண்ணும்போது அனோடேட் பண்ணுவீங்க. ஏன்னா அப்போ தான் கொஷின் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு, என்னெல்லாம் எனக்கு ரொம்ப மறக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அண்ட் அதெல்லாமே நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணுவீங்க அண்ட் திருப்பியும் சால்வ் பண்ணுவீங்க. இதே தான் நீங்கள் திருப்பி பண்ணுவீங்க. அண்ட் சால்வ் பண்ணக்கப்புறம் அந்த அனோடேஷன் நீங்கள் அப்கிரேட் பண்ணுவீங்க. அப்டேட் பண்ணுவீங்க. ரைட்டா? இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் ஐ வில் டெலீட் திஸ். ஐயோ, வெயிட் அ செகண்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். பயாலஜியில் முக்கியமாக ஃபேக்ட்ஸு, டெஃபனிஷன்ஸு, இந்த கம்பேரிசனு டேபிளை கொண்டு போய் மார்க் பண்ணிருக்காதீங்க. எக்ஸாம்பிள்ஸு, சீக்வன்ஸ் இதெல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அனோட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்கானிக், இன்ஆர்கானிக்கில் முக்கியமாக ரியாக்ஷன்ஸை ஹைலைட் பண்ணுறது, கண்டிஷன்ஸ் ஹைலைட் பண்ணுறது, என்னெல்லாம் எக்ஸெப்ஷன் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணுறது, முக்கியமாக ரீசனிங், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நான் வச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட். நாட் ஆல்வேஸ். சரியா? ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ், ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இட் ஹேஸ் அ மீனிங், இட் ஹேஸ் சம் டெப்த்து. அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸெப்ஷனையும் தாண்டி இந்த ரீசனிங்குமே எழுதி வைங்க. ரைட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பயாலஜியில் எக்ஸெப்ஷனுக்கு வந்து ரீசனிங் இருக்காதா அப்படிங்கிறீங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்க தான் செய்யும். பட் லெட்டஸ்ஸே இப்போ அனலிட்ஸில் வந்து சம்திங் இஸ் மொனீஷியஸ் அண்ட் சம்திங் இஸ் டைசஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஏன் ரீசன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண அவசியம் கிடையாது. சரியா? அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் மேபி யூல் கெட் அ சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்கும். அது எழுதி வைக்கிறது தப்பு கிடையாது, சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது ஒரு சாம்பிளும் நான் காட்டுறேன் கடைசியில். பர்சனல் நோட்ஸ். இது வந்து ரொம்ப நோட் டேக்கிங் அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த பர்சனல் நோட்ஸ் அப்படிங்கிறது. உங்கள் கிளாஸ் நோட்ஸ்லாம் இது கிடையாது, டிஃப்ரெண்ட்டான விஷயம். என்ன நான் சொல்கிறேன்னே, ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கல் லெக்சர்ஸை முடிச்சுட்டு என்சிஆர்டி முடிச்சு லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு யூஸ் ஃபைன்மென்ட்ஸ் டெக்னிக் அண்ட் டீச் யுவர் செல்ஃப் த டாபிக்.
சரியா? நீங்கள் டீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு சில கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்களால் இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியுதா? உங்களால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? உங்களால் வேறு இப்போ இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இது கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சா? உங்களால் இது யூஸ் பண்ண முடியுதா? என்னெல்லாம் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் கேப்பாக இது தெரியும். ரைட்டா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு ரைட் இட் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். அதுதான் உங்களுடைய பர்சனல் நோட்ஸ். பர்சனல் நோட்ஸோட வேலை என்னென்னா ஃபிக்ஸிங் த கேப். உங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் கேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது அந்த பர்சனல் நோட். அது எப்படா எழுதணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேப்பை எழுதிக்கோங்க. என்ன கேப் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. இந்த கேப்பை நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ரைட்டா? என்சிஆர்டியில் எடுத்து காப்பி பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. ஃபிக்ஸ் த கேப் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். என்சிஆர்டியில் என்ன காப்பி பண்ணுறீங்கன்னா அதை புரிஞ்சுட்டு காப்பி பண்ணுறது இன்னும் பெட்டர். பக்காவாக புரிஞ்சுக்கோங்க. புரியலையா, நல்லா டீப்பாக புரிய ட்ரை பண்ணுங்கள். அது சிம்பிளாக என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதை காப்பி பண்ணுங்கள். தென் எப்படி கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். கொஸ்டின் ட்ரிகர் இது என்னது அப்படின்னா, ஆக்சுவலாக லேர்னு, டீச்சு, இதனால் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு ரிமெம்பர் கிடைக்கும். டீச் பண்ணும்போது எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியுதா அப்படின்னு கிடைக்கும். சம்டைம்ஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு தியரி படிக்கிறதே கிடைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கொஸ்டின் சால்விங் பண்ணும்போதும் கிடைக்கலாம். ஸோ இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்த டீச்சிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத இந்த ஐ மீன் டீச்சிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் பண்ணணும். பட் இந்த கனெக்ஷன், இந்த யூசேஜ் அண்ட் இந்த கன்ஃபியூஷன் ஏரியாஸ் இதெல்லாத்தையுமே நீங்கள் எப்போ சால்வ் பண்ணுவீங்கன்னா, ஒன்ஸ் யூ சால்வ் கொஷின்ஸ். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டீச்சர் செல்ஃப்க்கு அடுத்து சால்வ் கொஷின்ஸ் போயிருக்கணும். ஸோ மேபி வில் சேஞ்ச் தட். வெயிட் அ மினிட். நீங்கள் டீச் பண்ணி முடிச்சுட்டு யூ ஹேவ் டு சால்வ் த கொஷின்ஸ். சால்வ் பண்ணிக்க அப்புறமா ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு உங்கள் பர்சனல் கேப்பை கன்ஃபார்மாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. நீங்கள் டீச்சிங் பண்ண போகும்போதும் சரி, சால்வ் பண்ணும் போதும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனல் கேப்ஸ் கிடச்சிருக்கும். அதை தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ரைட்டா? அதான் நீங்கள் எழுத போகிறீங்க ரைட்டிங் சிஸ்டம் வச்சு. நீங்கள் இந்த ரிசல்ட்டை டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருமா, இந்த பர்சனல் கேப்பை நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ரைட்டிங் த கேப் இதெல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ரைட்டா? கொஷின் ட்ரிகர்லாம் எழுதுவீங்க. கொஷின் ட்ரிகர்லாம் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் ட்ராப்ஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதுவீங்க. ரைட்டா? இதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் யூ வில் ட்ரை டு டீச்சர்ஸ் வித் த டாபிக். யூ கோனா சால்வ் சம் மோர் கொஸ்டின்ஸ். அண்ட் அப்பவும் இந்த பர்சனல் கேப் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போது லெட்டஸ் ஒரு சப் டாபிக் இருக்குது. சப் டாப்பிக்கில் நீங்கள் ஒரு கேப்பை கண்டுபிடிச்சி ஆல்ரெடி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். மேபி ரெண்டாவது தடவை டீச் பண்ணும்போது உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த கேப்பை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா அந்த கேப்பை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் இதுக்கடுத்து. ரைட்டா? ரெண்டாவது தடவை ஏன்னா வந்து எழுதுனோடனே ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது, எழுதுனோடனே அந்த டீச் பண்ணுறதுங்கிறது ஈஸியான விஷயம் தான். பட் ரிவைஸ் பண்ண ரொம்ப முக்கியம். இன்னொரு கேப் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதே சப் டாபிக் எழுதி இன்னொரு கேப்பு சொல்லிட்டு போட்டு கூட எழுதிக்கலாம். பிரச்சனை இல்லை. நான் காட்டுறேன் லேட்டா. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் லெட் மீ ஜஸ்ட் டெல் இட் ப்ரீஃப்லி ஃபார் யூ. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாப்பிக்கை லேர்ன் பண்ணுவீங்க. அந்த டாபிக் உங்களுக்கே டீச் பண்ண போகிறீங்க. தென் யூ கோனா சால்வ் சம் கொஷின்ஸ் ஃப்ரம் தட் டாபிக். அண்ட் தென் யூ கோயிங் டு டயக்னோஸ் த ரிசல்ட். அண்ட் இந்த ரிசல்ட்டை டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா உங்களுடைய கேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ எழுதுனதுக்கப்புறமா இந்த நோட்டை திருப்பியும் நீங்கள் வந்து டீச் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சரியாகும். சால்வ் பண்ணுவீங்க. மேபி இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கப்புறமா இது ரிவைஸ் பண்ணணும். பர்சனல் நோட்டை ரிவைஸ் பண்ணுறதையும் தாண்டி ரிட்ரீவ் பண்ணணும். திருப்பி திருப்பி டீச் பண்ணி பார்க்கணும். சரியா? குட். ஓகே. ஸோ இது ஒரு பர்சனல் நோட் டேக்கிங் சிஸ்டம். கண்டிப்பாக இதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு தெரியுமா? டு டெவலப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு த மெமரி எய்ட்ஸ் பேங்க். ஏன்னா மெமரி எய்டு அப்படின்னு சொல்கிற அப்படின்னா ஸ்மால் மெமரி டிவைஸஸ் இருக்கோட செட்டு. மெமரி டிவைஸுங்கிற எல்லாம் ஒன்று தானே கேட்டால் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது என்னன்னு நான் சொல்கிறேன். எப்போ யூஸ் பண்ணணும்? இப்போ ஏதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன டேர்ம்ஸ் எதாவது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளைகாலிசிஸ் கன்ஃபியூசிங் விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த கன்ஃபியூசிங் விஷயம் நாட் கான்செப்ட்ஸ். சரி, அதர் திங்ஸ். ரெண்டு பொருளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒழுங்காக தெரியலை, இல்லைனா லெட்டஸே
கார்டியேட்ஸுக்கும் நான் கார்டியேட்ஸுக்குள்ள கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியலனா அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ இந்த நீங்கள் படித்த வச்ச இன்ஃபர்மேஷன் பெருசாக லாஜிக் இல்லை, நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கான்செப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா என்சிஆர்டி ஃபேக்டையும் எழுதக்கூடாது. இந்த இடத்துல ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண, ஏன்னா ரெண்டுக்கும் தனித்தனி புக்ஸ் இருக்குது. அண்ட் லாங் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதுவுமே நீங்கள் இதில் எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ மெமரி எய்ட்ஸ்னால் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ லெட்டஸே நீங்கள் ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கணும்னு வச்சுக்கலாம். 5 வேர்ட்ஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு செட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒன்று ஏஜிடிபிசி அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்ஸ்டிபிக் இந்த மாதிரி யாரும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, பட் நான் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ ஆக்ஸ்டிபிக் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோனிம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு ஆக்ராஸ்டிக் சென்டென்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் ஆக்ரோனிம் அப்படின்னா இந்த 5 வேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் கலந்து ஒரு வேர்டு பண்ணுறீங்களா பார்த்தீங்களா, அது ஒரு ஆக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ராஸ்டிக் சென்டென்ஸ் அப்படின்னா அதே 5 லெட்டர்ஸ் வச்சு ஒரு சென்டென்ஸே மேக் பண்ணுவோம். இது வந்து 8 பிளானட்ஸுக்கு ஏகப்பட்ட ஆக்ராஸ்டிக் சென்டென்சஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஸ்டோரி மெத்தட், இதுவுமே ரொம்ப ஸ்டோரி மெத்தட்னா நீங்கள் இந்த ஸ்டோரியை எவ்வளோ குட்டியாக எவ்வளோ ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மெமரி எய்ட்ஸில் எழுதுறது. ரைட்டா? நிமானிக் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனாலஜினா இப்போது லெட்டஸே மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது நம்ம பவர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சிம்பிளாக அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இட் இஸ் லைக் திஸ், இட் இஸ் லைக் சம்திங், அது கம்பேர் பண்ணுறது, அதான் வந்து அனாலஜி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சீக்வன்ஸ் செயின்னா கிளைகாலிசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள். மேபி டயக்ராம்ஸ் கூட நீங்கள் எதனா வரைஞ்சி வைக்கலாம். வென் டயக்ராம்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளோ சார்ட்ஸாக கூட இருக்கலாம். ரைட்டா? எந்த டயக்ராம்ஸ்னாலும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் டு ரிமெம்பர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் புக்கு. ரெக்கார்ட் என்ன தெரியுமா அது எழுத போகுது, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க எழுதுறது அப்படிங்கிறது மிஸ்டேக் புக்கே கிடையாது. தட்ஸ் அ கம்ப்ளீட் மிஸ்கன்செப்ஷன். என்னத்தை ரெக்கார்ட் பண்ண போகுதுன்னா த ரீசன் வை யூ மேட் தட் மிஸ்டேக். உங்கள் மிஸ்டேக் மட்டும் எழுதுறது இட்ஸ் பாயிண்ட்லெஸ். அந்த ரீசன் தெரியணும், அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்னு தெரியணும். ரைட்டா? இதுதான் ஸ்ட்ரக்சர். கொஸ்டின் எழுதணும், மொத்த கொஸ்டினுமே எழுதணும் அவசியமே இல்லை. எந்த இப்போது ஒரு பேராகிராஃப் ஒரு 3 லைன் 4 லைன் இருக்குன்னா எந்த லைனில் உங்களுக்கு எவ்வளோ சுருக்கமாக எழுதுறீங்களோ அவ்வளோ நல்லது. கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரியணும். என்ன எழுதுற சொல்யூஷனில் மொத்த சொல்யூஷன் தேவைப்பட்டால் மட்டுமே எழுதணும், ஃபுல்லாக எழுதணும் அவசியமே இல்லை. சரியா? நீங்கள் ஸ்டெப் ராங், நீங்கள் ஏதோ ஒரு நியூமெரிக்கல் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் ராங் ஆயிடுச்சுன்னா அது கரெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயமா எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் திங்கிங் பேட்டர்ன் தப்பாக இருந்திருக்கும், அப்ரோச் தப்பாக இருந்திருக்கும், அதை எப்படி மாற்றுறது, அதுக்கான கரெக்ஷனையும் நீங்கள் எழுதி வைக்கலாம். ரைட்டா? ஸோ டைப்பு இதுவும் நீங்கள் எழுதி வைக்கணும். இது ஒரு கான்செப்ட் தெரியாதா எனக்கு, அதை ரிகால் பண்ண முடியலையா, அதை என்னால் அப்ளை பண்ண முடியலையா, அது ஒரு கன்ஃபியூஷன் பாயிண்ட்டா, அது ஒரு கேல்குலேஷன் எரரா, இல்லைனா அப்ரோச்சா அப்படிங்கிறது நீங்கள் எழுதி வைக்கணும். ரைட்டா? ஓகே. அண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் ரீஅட்டெம்ப்ட் த சேம் கொஸ்டின் தயவு செஞ்சு, அண்ட் சால்வ் மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட் சேம் மாடல் இல்லைனா கான்செப்ட், அதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ரிவ்யூ த புக் ஒன்ஸ் அகெயின். சரியா? நீங்கள் என்னுடைய மிஸ்டேக் நோட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன் எரரை நான் சேர்த்துருக்க மாட்டேன். அந்த இடத்துல கேல்குலேஷன் எரர் வந்து எங்கள் எக்ஸாமில் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கான கரெக்ஷன் தான் இந்த பாயிண்ட். என்ன பாயிண்ட் தெரியுமா? இந்த பாயிண்ட் இஸ் அந்த கேல்குலேஷன் ஒரு பேட்டர்னாக ஃபாலோ ஆகுது, திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அந்த பேட்டர்ன் நீங்கள் எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேட்டர்ன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து சாம்பிள் பர்சனல் நோட்ஸ். சரியா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். லெட்டஸே என்னுடைய வீக்னஸ் வந்து ரெகுலேஷன் ஆஃப் வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், லெட்டஸே நான் இந்த சாப்டர் படிக்கிறேன் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்ட்டு. என்ன கேப் தெரியுமா? ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த கனெக்ஷன் பிட்வீன் நியூமோடாக்சிக் சென்டர் அண்ட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்னது? நியூமோடாக்சிக் சென்டர் ரெடியூசஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். சரியா? இதனால் ஓவரால் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்ன ஆகுது தெரியுமா? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் இப்போ எப்போது நான் பார்க்குறேன்னா இன்க்ரீஸ் இன் ரெஸ்பிரேஷன் ரேட்னா நான் என்ன பண்ணுவேன்னா நியூமோடாக்சிக் சென்டர் வச்சு ஏதோ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். அப்படின்னு தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு புரிகிற மாதிரி. அண்ட் என்ன ட்ராப் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ரெடியூஸ் ஆனதுனால ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷனும் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. இட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ்.
இதுதான் ட்ராப்பு. இந்த வீடியோவோட முடிவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபார்முலா புக் அண்ட் ரியாக்ஷன் புக் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் ஈவன் மெமரி ஏஜ் புக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மிஸ்டேக் புக்கை பற்றி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பர்சனல் நோட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பெருசாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மார்க் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் பூஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே டெவலப் தான் ஆக போகுது, கம்மியாக போகிறது இல்லை. அண்ட் டோன்ட் திங்க் கிரியேட்டிங் எனி ஆஃப் திஸ் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். தட் இஸ் ஒன் பிக் மிஸ்டேக். சரியா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இதனால் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏட்டா ஒரு மிஸ்டேக் புக் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி மார்க் கம்மியான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே உண்டு. ஸோ டோன்ட் திங்க் திஸ் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். இதான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா கல்லட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. அது ஒரு குப்பையான மைண்ட் செட்டு. சரியா? ஆல்வேஸ் ட்ரை டு ப்ரையாரிட்டைஸ் தீஸ் திங்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Bye folks. And நான் என்ன எழுதணுமோ எழுதிட்டு போயிடுறேன்.